அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? இந்த சிக்கன் நூடுல்ஸ்க்கு என்ன தேவை, எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நாங்கள் இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்வோம். ஃபஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் எடுக்க போகல நூடுல்ஸ் பேக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் நல்லாவே கவனிக்கணும். இதில் 3 மினிட்ஸுக்கு தான் இந்த நூடுல்ஸை பாயில் பண்ண சொல்லி போட்டிக்கு. ஸோ நான் அதே மாதிரி செஞ்சுக்கொள்கிறேன். ஒரு கடாய்க்கு வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆகிக்கொண்டு வரக்குள்ள 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வாட்டர் நல்லாவே பாயில் ஆகணும். பாயில் ஆகி வந்த பிறகு நான் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணினோம்னா எங்களோட நூடுல்ஸ் ஸ்டிக்கி ஆகாமல் ஒன்று ஒட்டாமல் எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் அதை மிச்சம் ஃபாலோ பண்ணுறதில்ல. நார்மலாக நாங்கள் எங்களுக்கு ஏண்ட மாதிரி அப்படியே இந்த குக் ஆகுதான்ட்டு பார்த்து எடுக்கிறேன். ஆனால் அது இல்லை முக்கியம். அந்த பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கட்டாயம் நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதில் 3 மினிட்ஸ் தான் போட்டிக்குது. ஸோ நான் வாட்டர் நல்லா பாயில் ஆகினதுக்கு பொறுத்தா நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கணக்காக 3 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தால் இந்த நூடுல்ஸ் சரியாக வரும். இப்போ பாருங்கள், கணக்காக 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. என்ன நூடுல்ஸ் போதுமான அளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் ஸ்டிக்கி ஆகாமல் ஒன்று ஒட்டாமல் கணக்காக இருக்குது. நார்மலாக இந்த பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யாருமே கவனிக்காத தரத்தான் நிறைய நாங்கள் நூடுல்ஸ் சேர்ப்போம், அது ஸ்டிக்கியாக வர்றது. இங்கே பாருங்கள், இப்போ நூடுல்ஸ் நல்ல உதிரியாக இருக்குது. எப்போவுமே நூடுல்ஸ் பாயில் பண்ணக்குள்ள அது ஸ்டிக்கி ஆகாமல் வைக்கணும். அப்போ தான் எங்களோட நூடுல்ஸ் டேஸ்டியாக வரும். இப்போ இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் எப்போயுமே இந்த நூடுல்ஸ்க்கு சிக்கன் ஆட் பண்ண போக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அதே சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது சிக்கன் மேரினேஷன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட்டாக விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பேனுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இது டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, சும்மா ஷெலோ ஃப்ரை பண்ணினா நல்லா டேஸ்டி ஆகிக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு விட. இதை நல்லா நாங்கள் பெரட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த அளவு ஃப்ரை ஆகிடுச்சுண்டா ஓகே. எங்களுக்கு இதை ஒரு பவுலுக்கு நாங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கடாய்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள நான் கார்லிக் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 கார்லிக் அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி அதை கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நாங்கள் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் 2 க்ரீன் சில்லி எடுத்து அதை நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இப்போ இன்றைக்கி நான் 100 கிராம்ஸ் கேரட் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 100 கிராம்ஸ் லீக்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 100 கிராம்ஸ் கேபேஜும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி டொமேட்டோ சாஸும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ சோயா சாஸ் ஒரு 1 டீஸ்பூன். அதே மாதிரி தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வெஜிடபிள்ஸ் எப்போயுமே நல்லாவே குக் ஆகப்படா, ஹாஃப் குக் ஆகினாத்தான் நூடுல்ஸ்க்கு எப்போவுமே டேஸ்ட் ஆகிக்கும். நல்லாவே குக் ஆகி நல்லாவே வதங்கி அப்படி நல்லா சுருண்டு பேத்துச்சுன்னு அந்த வெஜிடபிள் டேஸ்ட் இருக்காது. சும்மா நார்மலாக இந்த அளவுக்கு வெந்தும் வேவாமலும் ஈக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக வரும் நூடுல்ஸ்க்கு. நல்லா நாங்கள் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அளவு குக்காக விட்டுக்கொண்டோம்னா நல்லாவே போதும். இப்போ நான் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
நூடுல்ஸை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ண போக்கலையும் நாங்கள் வந்து அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக இந்த உடையாமல் கணக்காக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து சர்வ் பண்ணினா நல்ல பியூட்டியாக இருக்கும். இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி நூடுல்ஸ் செய்யப்போக்களையும் இந்த மாதிரி ஒரு கடாயில் செய்யுங்க. அப்போ தான் அதை நல்லா ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிடும். இல்லாட்டி அப்படி குழி கடாயில் செஞ்சிங்கன்னா அதை மிக்ஸ் பண்ண போக்கில் எல்லாம் உடஞ்சி வரும். ஸோ இதை மாதிரி ஒரு கடாயில் செஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஃபைனலாக நாங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த சிக்கனை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் நாங்கள் வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்யப்போக்குள்ள இன்னும் 2-3 டிப்ஸ் இருக்குது. அதை நாங்கள் கட்டாயமாக செய்யணும். அது நான் இன்னொரு நாளைக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிப்பியில் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ இது சிக்கன் நூடுல்ஸ் தானே. இப்போ இதுக்கு உண்டான ரெசிபி இப்படித்தான். இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வர மாதிரிக்கே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். இந்த சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு டின்னர் பார்ட்டியாக அப்பலாட்டி வீட்டில் இருக்கிற என்ன ஒகேஷன் இருந்தாலும் இந்த நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு சூப்பராக பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரியில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிச்சம் ஆர்வமாக இருக்கிறேன். அதையும் நீங்கள் எனக்கு கட்டாயமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்.